அழகா நான் ஒரு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே சீரிஸோட நேம் வந்து நிஞ்சா கமோன்ற அனிமே சீரிஸோட செகண்ட் எபிசோடு தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாம அது கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோடு உண்மையிலே வேற லெவலா இருக்கும் गाइस. கதையே பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஃபுல் எபிசோடு எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்கேன். அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். அது மட்டும் இல்லாம உங்களால முடிஞ்ச சப்போர்ட் ஆனா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி வாங்க நம்ம ரொம்ப பேசாம கதைக்குள்ள போலாம். மர்ம கலையை கத்துக்கின எல்லாருமே நிஞ்சாஸா இருந்தாங்க. அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு கிளானா இருந்தது. ஆனா அந்த கிளானுக்கு தனிப்பட்ட முறையில மர்ம கலைகள் இருந்தாலும் அதை யார் கூடயும் பகிர்ந்துக்க கூடாது. பட் கொஞ்சம் காலங்களுக்கு பிறகு உலக அளவுல போர் ஆரம்பிச்சது. இதனால ஜப்பான்ல இருந்த கிளானோட மர்ம கலைகள் எல்லாமே வேற வேற நாட்டுங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அந்த மர்ம கலைகள் அனைத்துமே எல்லாரும் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அது அந்த வார்ல அவங்களுக்கு கை கொடுத்ததுனால இந்த விஷயத்துக்கெல்லாம் யாரு ஒத்துழைக்கலையோ அவங்கள ஒவ்வொருத்தரையும் கொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனோட அடிப்படையில தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நிறைய பேர் நிஞ்சாஸ் கொண்டு இருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த லிஸ்ட்ல இருக்க ஒரு ஆளு நம்ம ஹீரோ தான். அதனாலதான் நம்ம ஹீரோ கொல்றதுக்காக அவனுங்க வந்திருப்பானுங்க. அவனுங்களும் கொண்டுட்டு போயிருப்பானுங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோ இறந்துருக்க மாட்டான். அவனோட ஃபேமிலியும் இறந்துருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அவனோட நினைவுல அவனோட ஒய்ஃபும் ஈகன் என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அவனும் பார்க்க நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் பேரே ஈகன் போல. அவனும் பார்க்க அவனோட பையனும் திடீர்னு ஏஞ்சி அப்பா அப்படின்னு கத்துறான். ஹீரோ இப்போ சுயநினைவு வர என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவை கொலை பண்ண வந்த அந்த நிஞ்சா லீடரையும் இவன் கட்டி போட்டு தொங்க விட்டுருக்கான். பட் நம்ம ஹீரோ அந்த மயக்கத்துல இருக்கிறதுனால அப்படியே கீழே சாஞ்சிடும். என்ன ஈகன் திரும்பியும் டயர்டா இருக்க போலியே அப்படின்னு ஒருத்தரும் வர, நீ இங்க என்ன பண்ற? நான் உன்னை இங்க பாக்கிறதுக்காக தான் இப்ப திரும்பி வந்திருக்கேன். எப்படியோ நீ திரும்பியும் செத்து பழிச்சு வந்திருக்கேன். சரி உன்னோட முகத்தை பயன்படுத்தின அந்த மாஸ்க் என்ன ஆச்சு? அது எல்லாமே சுத்த வேஸ்ட் தான். என்னதான் அந்த மாஸ்கை நம்ம பயன்படுத்தினாலும் நம்மளோட முகத்தை மட்டும் கிடையாது, நம்ம இருக்கிற இடத்தையும் அவங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜியை ரொம்ப அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இம்பாசிபிள். அதுக்கு எப்படி சாத்தியமாகும்? அப்ப எல்லாமே அது வேஸ்டா? ஆமா, அது எல்லாமே இப்ப வேஸ்ட் தான். நீ உன்னோட அந்த மர்ம கலையை பயன்படுத்திருக்க. அதுல பார்த்து நம்ம ஹீரோவும் அவனோட கையில இருந்து ஒரு நீடில் எடுத்திருப்பான். அதை எடுத்து அவன் கையில குத்திட்டு அடுத்த நிமிஷமே அவனோட பாடியை கொஞ்ச நேரத்துக்கு கண்ட்ரோல் இல்லாம காட்டு மிராண்டி தனமா எல்லாரையும் அட்டாக் பண்ற மாதிரி ஒரு மர்ம கலையை தான் அவன் பயன்படுத்திருக்கான். அப்ப இந்த டாக்டரும் தயவு செஞ்சு அதை திரும்பியும் நீ பண்ணிடாத. இன்னொரு தடவை பண்ணினா அது உன்னோட உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு இவரும் ஈகனை திருப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்காக முதுக பார்த்தா, ஏய் என்னடா இது இவ்வளவு பெரிய காயமா? இவ்வளவு பெரிய காயம் வந்திருக்குது, எப்படி நீ உயிரோட இருக்க? அது எனக்கு தெரியல, ஆனா நான் மட்டும்தான் இப்ப உயிரோட இருக்கேன். அப்ப இவரும் அப்பனா இது எல்லாமே உனக்கு ஒரு லக்கு தான்டா. அப்பனா இப்போ நீ வரைக்கும் உயிரோட இருக்கியா? சரி இப்போ உனக்கு குணப்படுத்துறேன். பட் ஆனா ஒரு 5 இல்லனா 6 நாள் கிட்ட ஆகும் ஃபுல்லா ரெக்கவரி ஆகிறதுக்கு. ஆனா என்னால அது வரைக்கும் காத்துன்னு இருக்க முடியுமா தெரியல. என்னடா பேசுற? ஆமா, நான் எல்லாரையும் போய் வேட்டையாட போறேன். நீ எனக்கு வாலண்டரியாவா வந்து ஹெல்ப் பண்ணின்னு இருக்கேன். சரி இது கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கொன்ன அப்படின்னு அவரும் ஒரு நீடில் எடுத்து அவனோட மார்பிளிய குத்த ஹீரோவோ அதோட மயங்கிறான். அதுக்கப்புறம் அவனும் கண்மூடிக்கிறான். அந்த டைம் பக்கத்துல அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அந்த வயசான டாக்டரும் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப இவனும் அவனோட பேக்ல இருந்து நம்ம மைக் மோரிஸ் கொடுத்த அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து பார்க்க, அதுக்கப்புறம் அங்கிருந்து இவன் பணைய கைதியா பூச்சி வச்சுன்னு இருக்க இந்த நிஞ்சா லீடரும் இருக்கான். அவங்கிட்ட போயிட்டு அவனை குத்தி குத்தி கேலி கேட்டுன்னு இருக்கான். நீ என்னதான் பண்ணாலும் என்னால அதெல்லாம் சொல்ல முடியாதுடா. என்னோட ரகசியங்களை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அதுதான் ஒரு நிஞ்சாவோட கடமையே. அப்படியா? எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவனை சித்திரவதை பண்ணின்னு இருக்கான். அவனுக்கும் பிளட் லீக் ஆகினே தான் இருக்குது. அவனும் வாயை திறக்கிற மாதிரி இல்ல. கடைசி அவனும் இந்த நிஞ்சா லீடர் மேல தண்ணிய ஊத்த அவனும், ஏய் நீ என்னதான் பண்ணாலும் நான் சொல்ல மாட்டேன்டா. அதே மாதிரி உன்னோட ஒய்ஃபை கொண்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமா? அதை என்னால திரும்பியும் ஞாபகப்படுத்தினா எனக்கு சிரிப்பதான் வருது. அது மட்டும் இல்லாம அவங்கள நான் ரசிச்சு கொன்ன தெரியுமா? வாழ்நாள்ல நான் அவங்கள தான் ரசிச்சு கொன்னேன். அவங்களோட முகத்தை பார்க்கணுமே எவ்வளவு கௌரவமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேவலமா பேச, இதை கேட்ட நம்ம ஹீரோவும், டேய் உன்னோட வாயிலிருந்து ஒன்னு பத்தின எந்த விதமான சீக்கிரட்டும் எனக்கு தேவையில்லை. இப்ப நீ சொன்னல இதுக்காகவே கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் தேடி தேடி கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தீக்குச்சியை பத்த வைக்க, அப்ப இவன் மேல தண்ணி ஊத்தல, பார்த்தா பெட்ரோல தான் ஊத்திருக்கான். அவனும் பத்த வச்சுட்டு அவன் மேல போட்டு விட அப்படியே தக தக தகன்னு எறிறான். அவனும் அதோட கதிரன்னு இருக்க. அதுக்கப்புறம் இரவும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இந்த பக்கம் ஆபீஸ் ரூம்ல இங்க மைக்கும், நீங்க என்ன பேசின்னு இருக்கீங்க? எதுக்காக நான் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து வெளியே போனன்றீங்க? உங்களுக்கு தெரியும்ல அங்க என்ன நடந்ததுன்னு. கண்டிப்பா அவங்கள நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அப்ப இவரும் டென்ஷன்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்க பிளாஷ்பேக்ல எம்மாவை பாக்கிறதுக்கு இவரும் மேல போக அந்த இடத்துல பார்த்தா ஃபுல்லா ரத்த கலரே ஆகுது. ஒரு டெட் பாடியை கூட காணும். நீ சொன்னது எல்லாமே ரைட் தான் மைக். அந்த இடத்துல எந்த விதமான பாடிஸும் கிடைக்கல. அந்த இடத்துல இருந்தது எல்லாமே பிளட்டுங்க மட்டும்தான். அதே மாதிரி அங்க இருந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கூட நமக்கு ஆதாரம் கிடைக்கல. என்ன சொல்றீங்க? ஆமா மைக், தயவு செஞ்சு இந்த கேஸ்ல இருந்து நீ விலகிக்கோ. அப்போ இல்லனா உனக்கும் உன்னை சார்ந்து இருக்கவங்களுக்கும் பிரச்சனை கண்டிப்பா வரும். இது எல்லாமே நான் உன்னோட நல்லதுக்காக
சேஃப்டிக்காக தான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம எமாவும் இதுக்கு எந்த விதமான ரிப்போர்ட்டும் கொடுக்கல. அவ எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டா. என்ன சொன்னீங்க? எமா எதுவுமே சொல்லியா? அவதான் அங்க இருந்து எல்லாத்தையுமே பாத்துருக்கா. ஆனா அவ வாயை திறக்கலையே. இல்ல அவ லோகனும் அது மட்டும் இல்லாம அந்த அசாசினேஷன் கேங்கும் மாறி மாறி அட்டாக் பண்ணது இவ பாத்துருக்கா. அப்படியா? ஆனா அவ என்கிட்ட எதுவுமே சொல்லியே. நான் கேட்டப்ப அவ பாக்கலன்னு தானே சொன்னா. அதுக்கப்புறம் அவரும் டென்ஷன்ல அங்க இருந்து இங்க இடத்துக்கு வர, ஏமா ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கிட்ட போய் கேட்க வந்துட்டாரா. ஏன் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க? அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே. இந்த இடத்துல ஒரு அடிமை மாதிரி, பாஸ் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணல. அப்படி பண்ண வச்சுதான் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இப்போ வராது. பட் ஆனா நீங்க கவலையே படாதீங்க. அந்த கேஸ பத்தி தான் நான் இப்போ விசாரணை பண்ணின்னு இருக்கேன். என்ன சொல்ற? ஆமா ஆமா, நான் என்ன சும்மா விட்டுருவேன் அந்த கேஸ. அந்த ஆள் யாரு சொல்றதுக்கு நம்ம வெளியே போறதுக்கு. அதனால அதுல இருந்து வெளியே வந்து நம்ம சீக்கிரட்டா இதை பண்ணுவோம். எப்படி? சூப்பரா? என்னால நம்பவே முடியல. ஏமா சரி விடுங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல கிடைச்ச டீட்டெயில் வச்சு பார்க்கும்போது ஜியோ லோகன் கொடுத்த எல்லா விதமான டீட்டெயில்ஸும் பொய், எல்லாமே ஃபேக்கான டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் அவங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கும் இவன் கொடுத்து வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விதமான கொலைகளும் அதுல சம்மந்தப்பட்டிருந்த அந்த ஆட்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் ஃபேக்கா இருந்திருக்குது. அதனால இதுக்கு பின்னாடி பெருசா ஏதோ ஒண்ணு நடக்குது. ஷட், நீ சொன்னது எல்லாமே சரிதான். அப்போ என்னதான் இங்க நடந்துன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோவும் இந்த இடத்துல அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கின்னு பைக்ல இருந்து கிளம்பி போயின்னு இருக்கான். அப்ப அவனும் இவனை தாக்க வந்த அந்த கேங்க சேர்ந்தவனுங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் போய் தேடுறான். ஒவ்வொரு இடமா தேடும் போது அங்க இருக்கிறவனுங்க எவனுமே இல்ல, எல்லாமே காலியா இருக்குது இடம். அப்ப இவனும் பாத்துக்கினே போக ஒரு இடத்துல போயிட்டு அடைச்ச அப்படின்னு விருத்துறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோ ஒரு சரக்கு அடிக்கிற அப்படி வர அந்த இடத்துல அந்த கடையை நடத்தி இருக்க ஓனர் கிட்ட 2 போலீஸ்காரங்க திடீர்னு வரானுங்க. டேய் மாமூல எடுத்துடா, என்ன இது கம்மியா இருக்குது, ஏங்க இவ்வளவுதான் வருமானம் வந்தது, என்ன என்னைய எதிர்த்து பேசுற? அப்போ இன்னொரு போலீஸ்காரர்கள் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, என்ன தம்பி வெளியில நிக்கிற பைக் உன்னோடதான், ஆனா பார்த்தா நீ ஒரு மார்க்கமா வினோதமா இருக்கியே, உன்னோட பைக் தானே அது, லைசன்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஹீரோவும் கண்டுக்காம சரக்கு வச்சுன்னு இருக்க அவனும் வந்து கை வைக்க ஒரு போலீஸ்காரன் மயக்க போட்டுறான். அப்ப குடிச்சதுக்கான காசை வச்சுட்டு அங்க இருந்து இவனும் கிளம்பி வர, உனக்கு எவ்வளவு தெரியும் ஒரு போலீஸ்காரன் மேல கை வைப்ப புடினு இவனும் வந்து அடிக்க வர, லம்பால ஒரே ஒரு காத்துல ஒரு ஸ்வைட் தான், அந்த காத்துக்கே பறந்துட்டு போய் வீரான். அப்ப இவனும் வெளியே போயிட்டு அவனோட வண்டி எடுக்க போக அந்த இடத்துல போலீஸ் காரும் நின்று இருக்குது. அதை பார்த்து இவனுக்கு நம்ம மைக் கொடுத்த அந்த விசிட்டிங் கார்டை யோசிச்சு பார்த்துட்டு அவனும் அதை எடுத்து பார்க்க, இப்ப நம்ம மைக் காமிக்க அவரும், ஏய் என்ன வேலை செய்ய சொன்னா என்ன ஃபன்னா விளையான்னு இருக்க? இல்லவே இல்ல பாஸ், கிரிமினல்ஸை இந்த மாதிரியான விதத்தில் தான் இப்ப டீல் பண்ணணும். இந்த விஆர்ஸ் வந்ததுல இருந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. நான் ஒரு ரிப்போர்ட்டை ரீட் பண்ணேன், அதன்படி தான் இப்ப நான் பண்ணின்னு இருக்கேன். என்ன விர்ச்சுவல் ரியாலிட்டியாவது அதெல்லாம் வச்சு என்ன பிரயோஜனம்? அந்த டெக்னாலஜி தான் யூஸ் தானே, சும்மா சொல்லக்கூடாது பாஸ். இதெல்லாம் நம்மளோட வேலைக்கு பயங்கரமா யூஸ் ஆகிற பொருள் தெரியுமா? இது எல்லாத்துக்கும் ஊசா கம்பெனிக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அது எல்லாமே கிரேட்டானது தெரியுமா? ஓ ஊசாவா? அப்ப இவனும் பார்த்துன்னு திடீர்னு ஒரு கார்ல வருது. ஹலோ யாரு? நான் மைக் மோரிஸ் பேசுறேன், நான் தான் லோகன். அப்ப இவனும் இதை கேட்டுட்டு நியூஸ் பேப்பர் தூக்கி எம்மா மேல போட இவங்களும் மறைச்சு பார்க்க அவங்களும் ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. அப்ப இவங்களும் இதை புரிஞ்சுக்கின்னு நம்ம தலைவனை ட்ரேஸ் பண்றாங்க. சரி எங்க இருக்கிற லோகன், எப்படி இருக்க? உண்மையிலே நீ யார்? நீ நான் உன்கிட்ட கேள்விகள் பல கேட்கணும். என்ன சொன்ன? ஒரு போலீஸ்காரனை கேட்டே எப்படி நீ பேசுவேன்? நான் கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்றான், இப்பயே பேசுறான் அப்படின்னு கூட சொல்ல போன போட்டு ஓடிக்கிறான். அடைச்ச லைன் கட் ஆயிடுச்சுப்பா. திரும்பி வேற ஒரு போன்ல இருந்து கால் பண்ண, உனக்கு கடைசி வாய்ப்பு. சரி சரி சொல்லு சொல்லு, உனக்கு என்ன வேணும்? நம்ம பேசுறதுக்கான ஒரு லொகேஷனை நீயே டிசைட் பண்ணு. சரி சரி, சைனீஸ் ரெஸ்டாரண்ட், அதோட பேரு லாங் ஹோபோ, டுமாரோ நைட் அந்த இடத்துக்கு வந்துடு. அதோட அவனும் காலை கட் பண்ணிட. இவங்களால கால் ட்ரேஸ் பண்ணவே முடியல. ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். பார்த்தா தலைவன் போனையே உடச்சு போட்டு கிளம்பிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவும் போகும்போதே அந்த இடத்துல பார்த்தா நம்மளோட சொசைட்டில செக்யூரிட்டி சிஸ்டம் எங்களோட கம்பெனி நல்ல விதத்துல ப்ரொவைட் பண்ணி இருக்கோம். எங்களோட கம்பெனியை சேர்ந்த எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் நீங்க வாங்கலாம் தைரியமா. ஊசா கம்பெனி தி பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு விளம்பரமும் கொடுத்துன்னு இருக்கான் ஒருத்தன். எங்களோட டெக்னாலஜி எல்லாமே சூப்பரான முறையில இருக்குது. அதனால நீங்க தயவு செஞ்சு எங்களுக்கான சப்போர்ட் கொடுங்க. உங்களோட லைஃப் எங்க கையில அப்படின்னு அவனும் சொல்ல, நம்ம ஹீரோவும் மைக் வரத ஒரு மெத்த மாடியில இருந்து பார்த்துன்னு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கடைக்குள்ள நம்ம மைக்கும், ஹலோ ஓனரே இந்த இடத்துல இருந்து கிளம்பா, ஒரு முக்கியமான ஆளை பாக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். டேய் யாரா நீ? என் கடை உள்ள வந்துட்டு என்ன வெளியே போய் சொல்றேன்? நான் தானே இந்த கடைக்கு ஓனரு. சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க ஓல்டு மேன். அட போயா, அங்க வேற 2 ஆர்டர் வேற பண்ணி வச்சிருக்கானுங்க. அதுக்கோசம் அந்த டேபிள்ல வேற 2 ஆர்டர் பண்ண பார்சல் வச்சிருக்கேன். டெலிவரி மேன் வேற வந்து எடுத்துன்னு போவானுங்க. சரி சரி ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. அட போயா, இந்த சிட்டியே இப்போ பூசா சிட்டியா மாறிடுச்சு, ரொம்ப டெக்னாலஜி மாத்திரானுங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் என்ட்ரி கொடுக்க இவனுங்க பார்த்துட்டு ஷாக்கா வரானுங்க. அப்ப இந்த வயசான ஆளு நம்ம ஹீரோ பார்த்த உடனே, சரி எனக்கு கடைக்கு போய் கொஞ்சம் வாங்குற வேலை இருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன், அதனால திரும்பி வரதுக்கு ஒரு 30 நிமிஷம் ஆகலாம். கடையில இருக்க எந்த பொருளை ஓடியாம பாத்துக்கணும். அப்பா தலை பொருள் பூச்சவன மாதிரி வந்துடுறானுங்கடாப்பா அப்படின்னு அவரும் டென்ஷன்லேயே கத்தின்னு போறாரு. அங்கிருந்து ஏய் எதுனா பேசுறதுக்காக வந்தேன், உன்னோட மாஸ்க கழிட்டு உன்னோட ஃபேஸை நான் பார்த்தே ஆகணும். இப்ப இவனும் கையில வச்சு இந்த கார்டை காமிக்க, ஓ இதை வச்சுதான் வந்திருக்கியா? ஹீரோவும் கிட்ட வர, ஒரு நிமிஷம் அங்கேயே நில்லு, உன்னை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது. இப்படியாப்பட்ட ஒரு ஆளுக்குள்ள எந்த மாதிரியான பேக்ரவுண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? எதுக்காக இங்க வந்த? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டிய வேலை இருக்குது. உங்ககிட்ட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப சமீப காலமா நடந்து வர சீரியல் மர்டர்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கேங் தான் பண்ணின்னு இருக்காங்க. அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு வேணும். நான் எதுக்காக அதில் உனக்கு பண்ணோம்?
எவ்வளவு தேடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கன் எடுத்து அவன் முன்னாடி நின்னுட்டேன். தயவு செஞ்சு உன் முகத்துல இருக்க அந்த மாஸ்க் எல்லாம் கைட்டுடு, எனக்கு உன்னோட ரியல் ஃபேஸ் காமி, உண்மையிலே அந்த ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயம் என்னடா அப்படின்னு இவனும் கேட்க, அந்த டைம் அந்த கொரியர் மேனும் அந்த இடத்துக்கு வந்து அந்த பார்சல் எடுத்துன்னு போக, அப்ப அவனும் அந்த ஊசா கம்பெனியை சேர்ந்து அந்த டெலிவரி பாய் தான், அவனும் எடுத்துன்னு போக, தம்பிங்களா வெயிட் பண்ணுங்க, கிளம்பிட்ட இப்ப கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு அவரு சொல்லிட்டு போக, ஏய் உண்மையை சொல்றா, என்னடா நடந்தது, நான் சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன். ஆமாண்டா, நீ எது சொன்னாலும் நான் நம்புற மாதிரி இல்லடா, எல்லாமே ஃபேக்கா கொடுத்து வச்சிருக்கடா டீடைல்ஸ். அப்ப திடீர்னு இன்னொரு கொரியர் மேனும் அந்த இடத்துக்கு வர, ஊசா கொரியர் இருங்க நான் எடுத்துன்னு போயிடுறேன் அப்படின்னு அந்த டெலிவரி மேனை எடுத்துன்னு போக, எழுச்சிக்கடா ஒரு நிமிஷம். அப்ப திரும்பி இன்னொருத்த வர, அட டெலிவரி கம்முனாடிங்களா, ஏன்டா திரும்ப திரும்ப வந்து இருக்கீங்க, சீரியஸா பேசுறதுக்கு இப்படி பண்றீங்களா? அப்ப மைக்கும் அங்க பார்த்தா வந்தவன் டெலிவரி மேன் கிடையாது, ஒரு நிஞ்சாவே வந்திருக்கான். அங்க இடத்துல பார்த்தா ஒரு பார்சல் கூட இல்ல. இதை வச்சு கன்ஃபார்மே பண்ணிடுறான். அந்த டைம் அவன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர, இந்த சண்டை பத்தினா பங்கமா இருக்கும். அவன் அட்டாக் பண்ணல, நம்ம ஹீரோட மாஸ்க் கேண்டிட இதை நம்ம மைக்கும் பாத்துறாரு. இன்னொரு பக்கம் மைக்கும், டேய் நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, யாரா நீ அப்படின்னு பேச, இவருக்கு ஒரு ஷாட் வீடு, அதுல இருந்து அவரை தப்பிக்க அதெல்லாம் ஹீரோ தான் காப்பாத்தி விட்டுருக்கான். அவன் பார்த்தா சீக்ரெட் டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் நெஞ்சுட்சுவை பயன்படுத்துறான். அதை யூஸ் பண்ணி இலுஷனா ரெண்டு கைகளை வர வச்சு அவனும் ஃபைட் பண்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபைட் பண்ணிருக்கும்போது ரெண்டு பேரும் வர, நம்ம ஹீரோ அவனும் கையில இருந்த கத்தியை ஃபயரா யூஸ் பண்ணி அவனுக்கு மேல அதை ஃபயர் அனுப்ப, அந்த டைம்ல ரெண்டு பேரும் போட்டு தள்ளிடுறான். ஏய் இப்ப எங்க என்னடா நடந்தது, உண்மையிலே யாரு நீ? நானா? நான் மர்ம முகமூடி கொண்ட ஒரு ஆளு. என்னடா சொல்ற? ஆமா, நாங்க எல்லாமே நிஞ்சாஸ். எங்களோட ஐடென்டிட்டியை மாறிக்கிறதுக்காக ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு மாஸ்கை யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தது இந்த முகம் தான். நிஞ்சாஸா? இதெல்லாம் நான் கதையில தானே கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அந்த சீரியல் மர்டர்ஸ் எல்லாமே பண்ணது இவனுக்கு தானா? அந்த இடத்துக்கு திடீர்னு ஒரு கேங்கே வந்துட்டு கடையை ஷூட் பண்ண உள்ள தலைவன் ரெண்டு பேரும் போடுறதுல பாக்குறானுங்க. இவனுங்களும் மறைஞ்சுக்க, இன்னொருத்தனும் மிஸ்ஸில் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண, இவனுங்களும் அதுல இருந்து தப்பிச்சதுனால அவனுங்களும் அந்த இடத்துல தப்பிச்சு ஓடுறானுங்க. அப்ப அந்த புகையில இருந்து நம்ம மைக்கும் வெளியே வர, டேய் எங்கடா இருக்க? அப்ப அந்த இடத்துல அந்த செத்தவனோட பாடி மட்டும் தான் இருக்குது. நம்ம ஹீரோ எங்கடா போயிட்டான்னு பார்த்தா இந்த மொட்டை மாடியில நின்னுதான் அவனை பார்த்துன்னு இருக்கான். அப்புறமா நம்ம மைக்கும், என்னடா இது ஆயுதம் எல்லாம் விசித்திரமாகுது, என்னோட பிளட் ப்ரூஃப் ஜாக்கெட்டே இது கீழ்ச்சிட்டு இருக்குது, எந்த மாதிரியான ஆயுதம் இது, டெக்னாலஜி எல்லாம் பயங்கரமா கிடையாதா அப்படின்னு இவ்வளவு பேசின இருக்க. பின்னாடி ஒரு ஸ்கிரீன்ல இந்த ஊசா கம்பெனி சேர்ந்த டெக்னாலஜி கேட்ஜெட்ஸை நீங்க பயன்படுத்துங்க, உங்களோட லைஃபே மாறிடும், எல்லாமே சேஃப்டியானது, அது மட்டும் இல்லாம ரொம்ப குவாலிட்டியான டிவைஸ் தான் எல்லாமே அப்படின்னு அவனும் விளம்பரம் கொடுக்க, இதை பார்த்து ஹீரோவும் டென்ஷன் ஆகுறான். அப்போ இன்னொரு சைடு ஒரு இடத்துல ஒரு வயசானவரும் டீ குடிச்சுன்னு இருக்கும்போது ஒருத்தனும் வந்து ரிப்போர்ட் பண்றான், மாஸ்டர் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது, அவன் ஒன்னும் உயிரோட தான் இருக்கான். அப்ப இவரும், ஈகன் ஒன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி பார்க்க, அதோட இந்த எபிசோட் முடியறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், நம்பர் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சீரிஸ் நான் வந்து பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், பிரமாதமா இருக்கும்னு. அதனால இந்த எபிசோடு வேற லெவலில் போகிறதுனால அடுத்த எபிசோட்ல நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தொடர்ந்து பார்க்க முடியும். சரிங்க, நம்ம ரொம்ப பேசாம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா.